மேற்கு தொகுதி கூடுதல் பொறுப்பா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. தமிழகத்துல எந்த மாவட்ட பொறுப்பாளருக்கும் கூடுதல் தொகுதி கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இப்போது கூடுதலாக மதுரை மேற்கு தொகுதியை ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த தொகுதியை எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர்களுடைய எண்ணமும் கூட. அதற்கு தகுந்தவாறு இன்றைக்கு இருக்கக்கூடிய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அதே போல் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அதே போல் மேரி எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி வந்திருக்கிறாங்க. எடுத்த உடனேயே 23ஆம் தேதி காலை 11 மணி அளவில் மதுரை மேற்கு தொகுதியினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்டியிருக்கோம். அது எல்லா பேரும் அதுக்கான ஏற்பாடு பார்த்துட்ருக்காங்க. நிச்சயமாக எப்படி எதை நம்பி முதலமைச்சர் அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்களோ அந்த வெற்றிக்கு அனைவருமே, அனைத்து பொறுப்பாளர்களுமே முழுமையாக அது மாதிரி அனைத்து அணியினுடைய அமைப்பாளர், துணை அமைப்பாளர் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலை பணிகளையும் செய்து முடிப்போம். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் செல்லூர் ராஜு. இந்த முறை அவர் தோல்வியை தழுவுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க தலைமை ஏற்றத்தினால திமுக மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா மேற்கு தொகுதியில்? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர். எல்லா மக்களும் எல்லாம் பெற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதல்வர்களும் நாடு முழுவதும் எல்லா பணிகளும் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக முதலமைச்சர் ஒப்படைத்திருக்கிற எதற்காக ஒப்படைத்திருக்கிறாரோ அந்த பொறுப்பை நிச்சயமாக வெற்றிகரமாக செய்து முடிப்போம். இங்க எதுவும் சிறப்பு வியூகம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்றீங்களா? அதிமுக ஓட்டு அதிகம் இருக்கக்கூடிய தொகுதின்னு சொல்றாங்க. 44,000 ஓட்டு மதுரை மாநகரில் இருக்கிற தொகுதியிலே அதிகமான வாகன தொகுதி.